அனைவருக்கும் வணக்கம். எடுத்துக்காட்டு 6.26 20 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையிலுள்ள ஒரு பந்தை 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார் எனில் கட்டிட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. இதுல √3 மதிப்பு கொடுத்திருக்காங்க 1.732. 20 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடம் வரைந்திருக்கிறோம். அந்த கட்டிடத்தின் உயரம் AB, அதுதான் நம்ம 20 மீட்டர்னு கொடுத்திருக்கோம். உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு, பாருங்க கட்டிடத்தின் உயரத்தில் B என்ற அந்த புள்ளியில ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்திருக்காரு. தரையில் உள்ள ஒரு பந்தை, தரையில பார்த்தீங்கன்னா C என்ற ஒரு புள்ளியில ஒரு பந்து இருக்குது, 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார் எனில், பாருங்க அந்த விளையாட்டு வீரர் கட்டிடத்தின் உயரத்தில் உட்கார்ந்து கொண்டு கீழே இருக்கும் பந்தை 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார். கட்டிட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. கட்டிடத்தின் அடிப்பகுதி என்பது A என்ற புள்ளி, பந்து என்பது C என்ற புள்ளியில இருக்குது. அப்ப ACக்கும் உள்ளே தொலைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா X மீட்டர் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த X மீட்டர் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சால்வ் பண்றதுக்கு, இதை தீர்வு காண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கு பாருங்க. BD அப்படின்ற ஒரு கோட்டுத்துண்டு, AC என்ற இன்னொரு கோட்டுத்துண்டு இருக்குது இல்லைங்களா? இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இணை கோடுகளாக இருக்கும். இணை கோடுகள் என்றால் ஆங்கிலத்தில் parallel lines என்று சொல்வார்கள். அப்ப இணை கோடுகளாக இருக்கும் பொழுது BC என்ற இன்னொரு கோட்டுத்துண்டு ஒரு டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா ஒரு குறுக்கு வெட்டி அப்படி இருக்கிறது. அப்ப கோணம் DBC மற்றும் ACB அப்படின்னா இறக்க கோணமும் ஏற்ற கோணமும் ஒன்று விட்ட கோணமாக இருக்குது. ஆங்கிலத்தில் அல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒன்று விட்ட கோணமாக இருக்கிற காரணத்தால அவை இரண்டும் சமமாக இருக்கும். எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அதனால இறக்க கோணமும் 60 டிகிரி எனில் ஏற்ற கோணமும் 60 டிகிரி இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பகுதி. அப்ப நம்ம என்ன மாணவர்களை பண்றோம்? இப்ப நம்ம தீர்வை நோக்கி வந்துட்டோம். தீர்வு முக்கோணம் ABC நம்ம என்ன படமா பார்த்தோமோ அதை நம்ம மேத்தமேட்டிக்ஸ் ஒரு முக்கோணமா நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கலாம். கட்டிடத்தின் உயரம் ABன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? மேலும் கோணம் BCA 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. BCA 60 டிகிரி. கட்டிட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவை நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படின்னா ஏசியுடைய மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதை நம்ம தீர்க்க ஆரம்பிக்கலாம். செங்கோண முக்கோணம் ஏபிசியில் கோணம் ACB = 60 டிகிரி இல்லைங்களா? நம்ம ட்ரிக்னோமெட்ரி முக்கோணவியல்ல நம்ம ஏற்கனவே தெரியும். என்ன சார் கண்டுபிடிக்கணும்? கோணம் கொடுத்துருக்குறாங்க, கோணத்தின் எதிரில் ஒரு பக்கம் அதான் AB கொடுத்துருக்குறாங்க, அடுத்துள்ள பக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எதிர்பக்கத்திற்கும் அடுத்துள்ள பக்கத்திற்கும் ஒரு தொடர்புடைய ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம tan θ சொல்லுவோம் இல்லையா? tan θ என்பது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படித்து கொண்டிருப்போம் இல்லைங்களா? அடுத்துள்ள பக்கம். அப்ப tan θ, தீட்டாவின் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan 60 டிகிரி. tan 60 டிகிரி எதிர்பக்கம் என்ன? 20 மீட்டர் அல்லது 20. அடுத்துள்ள பக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சார் tan 60 மதிப்பு இந்த டேபிள் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். tan 60 மதிப்பு என்ன வருது? √3 வருது. அப்ப √3 = என்ன சார் வரும்? √3 = 20/x வரும். பகுதியில இருக்கிற காரணத்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? √3 2 தடவை பெருக்குவோம். எது? தொகுதி கூடையும் பகுதி கூடையும் பெருக்கிடுவோம். பெருக்குனா √3 மதிப்பு என்ன வருது? √3 மதிப்பு 1.732. பகுதியில் √3 2 தடவை பெருக்கினால் 3 வரும். இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா x = 11.55 மீட்டர் வருது இல்ல? 11.55 மீட்டர் வருது. கட்டிட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவு AC வந்து 11.55 மீட்டர் ஆகும். ஸோ எடுத்துக்காட்டு 6.23 உங்களுக்கு நல்லபடியாக புரிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை
லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.